லெவலில் மாறப்போகும் பெங்களூரு மைசூரு விரைவுச்சாலை ரூபாய் 700 கோடி ஒதுக்கிய மத்திய அரசு. கர்நாடகா தலைநகர் பெங்களூருவையும் அரண்மனை நகரமான மைசூருவையும் இணைக்கும் வகையில் கடந்த மோடி ஆட்சியில் எக்ஸ்பிரஸ்வே அமைக்கப்பட்டது. அந்த விரைவுச்சாலையால் பெங்களூரு மைசூரு இடையேயான போக்குவரத்து நேரம் வெகுவாக குறைந்துள்ளது. இந்த நிலையில் இந்த விரைவுச்சாலையில் ரூபாய் 700 கோடியில் சீரமைப்பு பணிகள் நடைபெற உள்ளன. இதன் மூலம் வாகன ஓட்டிகள் என்னென்ன பயன்பெறுவார்கள் என பார்ப்போம். பெங்களூரு மைசூரு அதிவேக நெடுஞ்சாலையின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு ரூபாய் 700 கோடி நிதியை ஒதுக்கியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் கீழ் செயல்படும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது. இத்திட்டத்தின் மூலம் இந்த அதிவேக நெடுஞ்சாலையில் 14 புதிய என்ட்ரி மற்றும் எக்ஸிட் பாதைகள் கட்டப்பட உள்ளன. இவை பயணிகளுக்கு பயணிக்கும் தூரத்தின் அடிப்படையில் டோல் கட்டணங்களை செலுத்தும் வசதியை ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்படும். இந்த புதிய வசதிகள் சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்கள் வழியாக நெடுஞ்சாலையை எளிதாக பயன்படுத்தும் வாய்ப்பை வழங்கும். மேலும் இந்த திட்டத்தில் 22 கிலோமீட்டர் சேவை சாலைகள், 7 பாதசாரி உலா பாலங்கள், 3 ரயில்வே மேம்பாலங்கள், 1 ஃப்ளைஓவர், 35 பஸ் நிலையங்கள் மற்றும் 2 கனரக வாகன நிறுத்தும் மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இது பயண அனுபவத்தை மேலும் சீர்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நெடுஞ்சாலையின் கடந்த காலங்களில் பல விபத்துகள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக பாதுகாப்பு வசதிகள் குறைவாக இருந்ததால் சில பகுதிகளில் தொடர்ச்சியான விபத்துகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நெடுஞ்சாலை பாதுகாப்பு மற்றும் பயண நம்பகத்தன்மை மேம்படுத்தும் திட்டமாக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டமைப்புகள் மூலம் பயணிகள் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பயணிக்கலாம். மேலும் சேவை சாலைகள் மற்றும் ராம்புகள் மூலம் சுற்றுப்புற பகுதிகளுக்கான அணுகலும் எளிதாகும். இதனால் நகரங்களுக்குள் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வாய்ப்பும் உள்ளது. இந்த மேம்பாட்டு பணிகள் 2 ஆண்டுகளில் முடிக்கப்பட உள்ளன. தற்போது பணிகளுக்கான ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்ட நிலையில் விரைவில் பணிகள் தொடங்க உள்ளன. இந்த திட்டம் பெங்களூரு மற்றும் மைசூரு இடையே பயணிகள் மட்டுமின்றி அருகிலுள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்களின் வளர்ச்சிக்கும் பெரும் உதவியாக இருக்கும். வர்த்தகம், தொழில் மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக்கும் இது புதிய ஊக்கமாக அமையும். ரூபாய் 700 கோடி மதிப்பிலான இந்த புதிய திட்டம் பெங்களூரு மைசூரு அதிவேக நெடுஞ்சாலையை இன்னும் நவீனமாகவும் பயணம் செய்ய சிறப்பாகவும் மாற்றும் முயற்சியாக அமைகிறது. ஏற்கனவே இந்த விரைவுச்சாலையில் பல்வேறு குறைபாடுகளை எதிர்க்கட்சிகள் கூறி வந்தனர். குறிப்பாக மழை காலங்களில் இந்த சாலைகளில் மழைநீர் தேங்கிய சம்பவங்கள் நடந்து இருந்தன.